ஆக்சுவலி இந்த டிஷ் சமைக்கிறதுக்கு 2 days ஆகும் ஃபுல்லா. To be very honest, வாஸ்மான் சமைக்கிறதுக்கு 2 days ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 300 பீப்பிளா வேணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சமைக்கிறதுக்கு மட்டன் எவ்வளவு யூஸ் ஆகும் தெரியுமா? எவ்வளவு? 1000 kgs. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? 1000 kgs of mutton. ஒரு கிட்டத்தட்ட 800-900 people. நம்மளதா சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச பொருள். ஏய் இதெல்லாம் டூ மச். மூடிட்டு அந்த காசு சேவ் பண்ணி நீங்க ஹனிமூன் போலாம் ஓகேவா? ஆஹா. காஷ்மீரி பசங்களுக்கு ரெண்டு தான் வாழ்க்கையில two things they are more fascinated. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? என்னது? A good house and a கல்யாணம். அவங்க அது மேல ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நல்ல வேலைப்பா. யாரும் பார்க்கல. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏங்க இதுல லட்சுமிமா சமைக்கிறாங்க எல்லாரும் வாங்க. ஏங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஆனா சாப்பிட முடியாதுங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சந்தோஷமா இருக்கீங்க. எதையோ பண்ணிட்டு மறைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்டா கட்டுப்பிட்டா. நாங்கலாம் பண்ணக்கூடியவங்க கிடையாது. நாங்க பண்ண மாட்டோம், பண்ணக்கூடியவங்க கிடையாது. இது என்னோட கௌரவ பிரச்சனை. குரேஷி நீ சொல்லி என்ன பண்ணீங்க? ஒரு வாட்டி இப்படி பண்ணிட்டு அப்புறம் திருப்பி இப்படி மாத்தும்போது அடங்கம்மால. அப்பலாம் ஆடப்பா அப்புறம் எதுக்கு இவளாரோ? சோலி முடிச்சு. இருங்க இது பிடிச்சிருக்கும். எடுத்து கவர் எடு. ஏன் கத்துற? சரி சரி சரி. உங்களுக்கான பனிஷ்மென்ட் என்ன அப்படின்னா இப்ப நான் ஒரு பொருளை கொடுப்பேன். அதை நீங்க குரேஷி தலையிலே போட்டு உடைக்கணும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? ஃபர்ஸ்ட் வாட்டி உடைக்கும் போது அவனை பத்தி பாசிட்டிவா ஒரு விஷயம் சொல்லணும். புரியலையே. ரெண்டாவது வாட்டி உடைக்கும் போது அவனை பத்தி நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? அவனுக்கு பாசிட்டிவா இல்லனா பதிலுக்கு அவனும் அதே ஃபீல் பண்ணானா? ஆமா. Yes. முதல்ல ஒரு அப்ளை எடுத்து தலையில உடைச்சு தம்பியை பத்தி பாசிட்டிவா சொல்லுங்க. ஓகே. அது எல்லாத்துலயும் நல்லா தான் இருப்பான். திடீர்னு கொஞ்சம் கிறுக்குத்தனமா நம்ம சொல்லாததையும் சேர்த்து செய்வான். ஐ மீன் ரெண்டு மதினிதாவ மாறிடுவேன். ஏய் அப்படிலாம் இல்லடா. புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே நான் என்ன பண்ணுவேன்? இந்தாங்க குரேஷி. இப்போ நீங்க அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் சொல்லிட்டு தலையில உடைங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற இன்னைக்கு. சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார். என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. மெதுவாடுங்க. ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்கும்பால அந்த மாதிரி. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஒண்ணும் ஒழுங்கா பண்ணாது. ஆனா எனக்கு கேக்க கொடுக்கல. அடி ரொம்ப பலமா பட்டிருக்கோ. சும்மா சொன்ன கண்டென்ட்காக அப்படின்னு சொல்லுவான். அதுதான் அவனோட பாசிட்டிவ். என்னால முடியலடா. அதுமித்தா என்னதான் வந்து 1008 குறை சொன்னாலும் ஒரு சின்சியரான டெடிகேட்டான குக்கு பண்ணுவாங்க. அது நல்ல விஷயம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். அழாதீங்க. இங்க தேங்காய் உடைக்க போட்டுருக்கா. பிள்ளையார் கோயில் முட்டு தந்தா நானு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.